ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு தாங்க. ஆக்சுவலாக இன்னையிலேருந்து இந்த எக் டயட்டை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து பாருங்கள், நேத்தியே வந்து இந்த நெத்திலி ஃபிஷ் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். சரி, இந்த ஃபிஷ்ஷு வந்து தீர்ந்த பிறகு நம்ம வந்து எக் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து காலையிலேயே வந்து பாயில்டு எக்கும் 1 கப் ஆஃப் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ் தான் வந்து வறுவல் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து வறுவல் மாதிரி வரல, பொடுமாஸ் மாதிரி ஒரு மாதிரி தூள் தூளாக ஆகிடுச்சி. ஒரு ஃபிஷ்ஷு கூட ஒழுங்காக இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் அது கூட வந்து நேற்று மாதிரியே இந்த கேபேஜ் சலாடும் வச்சு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பேலன்ஸ் ஃபிஷ் இருந்தது. ஸோ அதை அப்படியே டின்னருக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்க க்ரீன் டீ கூட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு மாதிரி கசப்பாக இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு குடித்தாச்சு. தென் வந்து நேற்று வந்து கார்டனில் போய் பூ பறிக்கவே இல்லை. இன்றைக்கி பார்க்குறேன் அவ்வளோ பூ பூத்துருந்தது, ரோஸ்லாம். ஸோ அதெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா செடியில் நிறைய மிளகா வந்து பழுத்து ரெட்டு கலரில் இருந்தது. அதையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு சாப்பிட்ட ஃபிஷ்ஷே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாமல். ஸோ அதனால் நைட் டின்னருக்கு ஃபிஷ் எடுத்துக்கல, பேலன்ஸ் இந்த ஃபிஷ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு மில்க் மட்டும் எடுத்துக்கிட்டேன், நல்லா சூடாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் ஃபுட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.